உலகெங்கும் நிறைந்திருக்கும் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் எமது மனமார்ந்த வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் அந்தியூர் சுதாகர், பாரம்பரிய முறை ஜோதிட ஆராய்ச்சியாளர். இன்று நாம் காணக்கூடிய தலைப்பு, மேஷராசி அன்பர்கள் ரொம்ப நாளாக எதிர்பார்த்து பல விதமான பிரச்சனைகளை கடந்து வந்த உங்களுக்கு இந்த வருடம் பிறந்தால் நம்ம வாழ்க்கையில் பெரிய லெவலில் ஒரு மாற்றங்கள் கிடைக்குமான்ற அந்த எதிர்பார்ப்புகளோடு இருக்கக்கூடிய உங்களுக்கு இந்த பராபவ வருடம், தமிழ் வருடம், இந்த வருடம் பார்த்திங்கன்னா சதய நட்சத்திரத்தில் பிறக்கக்கூடிய அருமையான அமைப்பு. ஏன் இதை இவ்வளோ ஸ்ட்ராங்காக நான் சொல்கிறேன்னா, உங்களுடைய ராசிக்கு இந்த வருடம் பிறக்கும் பொழுது உங்களுக்கு 3ஆம் பாவத்தில் குரு இயல்பு நிலையில் இருக்க போகிறாரு. அதே சமயம் 5ஆம் பாவத்தில் சிம்மத்தில் கேது பகவானும், மேற்கொண்டு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கும்பத்தில் ராகு பகவானும், இவர்களுடன் மீனத்தில் 4 கிரகங்களினுடைய அமைவு. அப்படின்னா சனி பகவானோட புதன் பகவானும் ப்ளஸ் சுக்கிர பகவானும், அவர்களுடன் செவ்வாய் பகவான் உங்களுடைய ராசிநாதர் இணையக்கூடிய அற்புத காலகட்டங்கள். இந்த காலகட்டங்களில் சூரிய பகவான் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசியிலேயே உச்சமடையக்கூடிய அற்புதமான காலகட்டங்கள். அப்போது இந்த நிலை, இந்த அமைப்பு உங்களுக்கு எப்பேற்பட்ட பலனை தரப்போகுது? அது மட்டுமல்ல, தமிழ் வருடப்பிறப்பை பஞ்சாங்க ரீதியில் மிக 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 எதிர்பார்ப்புகளோடு இந்த பலன்களை நம்ம சொல்லுவோம். ஏன்னா ஆங்கில புத்தாண்டை விட தமிழ் புத்தாண்டு தான் பஞ்சாங்கமே. அந்த காலகட்டங்களில் பார்த்திங்கன்னா இந்த வருடம் முழுவதும் உங்களுக்கு எப்படி இருக்கும்? எக்ஸாம்பிள், உங்களுக்கு கந்தாய பலன் நம்ம சொல்லுவோம். இந்த வரவு செலவு, உங்களுக்கு இந்த வருட வரவு எவ்வளோ இருக்கும், செலவு எவ்வளோ இருக்குன்றது கூட இந்த தமிழ் வருட பிறப்பை வச்சு தான் நம்ம போடுவோம். அப்பேற்பட்ட அமைவுகளில் போட்ட இந்த கிரக அமைவுகளில் உங்களுக்கு உங்களுடைய மேஷ ராசிக்கு நல்லா பார்த்துக்குங்க, 11 வரவாக இருக்க போகுது, 5 தான் செலவாக இருக்க போகுது. இது பஞ்சாங்கத்தினுடைய அற்புதமான அமைவுகளில் கிடைச்ச உங்களுக்கு ஒரு அருமையான பாக்கியமாக நீங்கள் நினச்சி செயல்பட்டால் அது உங்களுக்கு மேலும் மேலும் பெரிய லெவலில் பக்கபலமாக இருக்கக்கூடிய காலகட்டங்கள் நிறைய உங்களுக்கு அமைய போகுது. நான் முதலிலேயே உங்களுக்கு சொல்லிட்டு இருந்தேன், மேஷராசி என்பர்கள் 7 சனியினுடைய பிடியில் சிக்கி பலவித துன்பங்களை கடந்து வந்தவங்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்து நம்மளுடைய அந்த வைராக்கியத்துக்கும் விடாமுயற்சிக்கும் ஒரு வாய்ப்புகள் அமையுமான்னு நினச்சிங்க இல்லையா? அது இந்த வருடத்தில் உங்களுக்கு அமைய போகுது. சதய நட்சத்திரத்தில் பிறக்கக்கூடிய இந்த வருடம் மாபெரும் பலமான நிலையில் உங்களுக்கு இருக்க போகுது. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்து காணொளிகள் உங்களை உடனடியாக வந்தடையும். மேஷராசி அன்பர்களுக்கு நான் மீண்டும் சொல்லக்கூடிய ஒரு அமைவுகளை நல்லா புரிஞ்சுக்கங்க. ஏன் நான் இவ்வளோ ஸ்ட்ராங்காக சொல்கிறேன்னா, இந்த வருடம் முழுவதும் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்றத தான் இப்போ இந்த காணொலியில் நம்ம பார்க்குறோம். அப்போது இந்த வருடம் முழுவதும் அப்படின்றது நம்ம பார்த்தோன்னா, இந்த வருடத்தில் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஜூன் மாதத்தில் கிரக பயிற்சிகளில் குரு உச்சமடையக்கூடிய காலமாக மாறப்போகுது. இந்த வருட தொடக்கத்திலேயே சூரிய பகவான் உச்சமடையக்கூடிய காலகட்டங்கள் தொடங்குது. அதுலேயும் இந்த மாதத்தில், இந்த சித்திரை மாதத்தில் கடைசி 28ஆம் தேதி பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவான் ஆட்சி அடையக்கூடிய காலகட்டங்களாக உங்களுக்கு அமைய போகுது. அப்போது கிரகங்களுடைய அமைவுகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா பலம் பெற்ற நிலை. கிட்டத்தட்ட உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சுக்கிரனும் தன்னுடைய சொந்த வீட்டுக்கு வந்துடுவார். அப்போ இது எல்லாத்தையும் கணக்கெடுத்து பார்த்தா இந்த வருட ஆரம்பமே உங்களுக்கு அமர்க்களமாக இருக்கும்னு நான் சொல்லுவேன். ஏன்னா மேஷராசி அன்பர்களை பொறுத்தவரையிலையும் யதார்த்த குணம் உடையவர்கள், நேர்மைனா இவர்கள் தான் அதற்கு உதாரணம்னு சொல்லலாம். அந்த லெவலுக்கு ஒருத்தர்கிட்ட கொடுத்த வாக்கை காப்பாற்ற எந்த லெவலுக்கு ரிஸ்க் எடுப்பீங்க. அது மட்டும் இல்லை, ஒரு பொண்ணை போய் பார்த்துட்டு வந்துட்டீங்க, ஆனால் பொண்ணு பிடிக்கலை, பட் ஆனால் நம்ம போய் பார்த்தாச்சு, அவங்களுக்கு பிடிச்சிருக்கு, பிடிச்சவங்க நம்மளை எதிர்பார்த்து நிற்பாங்களேன்ற அந்த எண்ணத்தோடு வளைஞ்சு கொடுத்து அந்த வாழ்க்கையை அமைச்சிக்குவீங்க. சுயநலமாக யோசிக்க தெரியாது. அது மட்டும் இல்லை, கூட பிறந்தவங்க, தன்னை சார்ந்தவங்க, தனக்குரியவர்களை எந்த இடத்துலையும் விட்டு கொடுக்க மாட்டீங்க. விட்டு கொடுக்காம அவர்களது தேவைகள் என்னன்றதோ பார்த்து உங்கள் சக்திக்கு என்ன முடியுமோ அது செய்துக்கிட்டே
வரக்கூடிய ஒரு அருமையான ராசி அன்பர்கள் நீங்கள். அதுலேயும் கடந்த வருடத்தில் நிறைய இன்னல்களை சந்திச்சிட்டிங்கன்னு நான் சொல்லுவேன். சிலர் ஆரோக்கிய ரீதியில் பலவித பாதிப்புகளை சந்திச்சாச்சு. சிலருக்கு பார்த்தீங்கன்னா உள்ளுறுப்புகளே பாதிக்கப்படக்கூடிய அளவுக்கு எல்லாமே உடல் ரீதியில் பல உஷ்ண பாதிப்புகளையும் சந்திச்சாச்சு. இன்னும் சிலரது வாழ்க்கையில் தூக்கமின்மையால் அவங்களுடைய சிந்தனைகள் அதிகரித்து பலவிதமான மன அழுத்தங்கள் உங்களுக்குள்ளே வந்து இதனால் தூக்கம் கெட்டு நரம்பு ப்ளஸ் ஜவ்வு சம்மந்தப்பட்ட ரீதியில் பாதிப்புகளை சந்திக்கக்கூடிய நிலைமைக்கு நீங்கள் ஆளாயிட்டீங்க. இந்த நிலை எதிரிக்கு கூட வந்துடக்கூடாதுன்ற அளவுக்கு அந்த வலிவேதனைகள் உங்களை எந்த வேலையும் செய்ய விடாமல், எதை நோக்கியும் செயல்பட விடாமல் எல்லாமே பாதிப்புகளை சந்திச்சிட்டீங்க. அதற்கு காரணம் ஒரு புறத்தில் உங்களுக்கு வந்து 7 சனியினுடைய தாக்கம் வந்து நின்னதில் இருந்தே வீண் விரயங்கள், தூக்கமின்மை, இடமாற்றங்கள், எப்போ பார்த்தாலும் அலைச்சல் தான் இருக்குது. போகிறேன், கஷ்டப்படுறேன், காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் ரிஸ்க் எடுக்கிறேன், ஆனால் கடைசியில் பார்த்தா அந்த அலைச்சல் தான் மிச்சமாக இருக்கே தவிர எந்த வருமானமும் கரெக்டான விதத்தில் கைக்கு வந்து சேர மாட்டேங்குது. மீறி கஷ்டப்பட்டு 10 ரூபா சம்பாரித்து கொண்டு வந்தாலும் அது கடைசியாக வரவுக்கு மீறிய செலவுகள் எந்த பக்கம் போகுதுன்னே தெரியலையே அப்படின்னு நினைக்கக்கூடிய அளவுக்கு உங்களுடைய மன அழுத்தங்கள் உங்களை சூழ்ந்து நிற்கிது. இதனால் என்ன ஆயிடுச்சுன்னா நாளுக்கு நாள் தேவையற்ற கடன்களையும் நம்ம வாங்க வேண்டிய சூழலுக்கு நீங்கள் ஆளாயிட்டீங்க. அப்படின்னா ஆரம்பத்தில் 10 ரூபா சம்பாரித்து அது மெயின்டைன் பண்ணால் போதும்னு நினைச்சது போய் இன்றைக்கி சம்பாதித்தையும் 10 எதற்கும் மேல் தேவையில்லாத அதாவது இதர செலவுகள் அதிகமாக இருக்குது. இந்த செலவுகளால் என்ன ஆயிடுச்சுன்னா நீங்கள் எங்கெங்கே கேட்கக்கூடாதோ, எங்கெங்கே வாங்கக்கூடாதோ எல்லா இடத்துலையும் வாங்கி அது வட்டிக்கு பணம் வாங்கி வட்டி கட்டுற அளவுக்கு பெரிய லெவலில் பாதிப்புகளை சந்திக்கக்கூடிய நிலைமைக்கும், இதனால் கடன் சுமைகள் அதிகரித்த நிலைக்கும் தள்ளப்படக்கூடிய சூழல்கள் கடந்த காலகட்டங்களில் இருந்தது. இதனால் உங்களுக்கு எது இல்லை, நின்று பேச யோசிக்கக்கூடியவங்க கூட உங்களை விமர்சனம் பண்ணக்கூடிய நிலைமை, உங்களை வந்து ஏதோ ஒரு விதத்தில் எங்கே நம்மளை தரக்குறைவாக பேசிடுவாங்களோன்ற ஒரு பயத்தை அடையக்கூடிய நிலைமை மேஷராசி அன்பர்களில் பல பேருக்கு உருவாகி, இதனால் குடும்ப ரீதியில் இருந்த நிம்மதி, சந்தோஷம், குடும்பத்தில் இருக்கக்கூடியவங்க சேர்ந்து பாதிக்கப்படக்கூடிய நிலைமை எல்லாமே உருவாயிடுச்சு. உற்றார், உறவினர், சொந்தம், பந்தங்கள் அவர்களுக்காக எவ்வளவோ நல்லது நீங்கள் செஞ்சு இன்னைக்கு அவங்களால நீங்கள் கைவிடப்பட்டவங்களாக மாறிட்டீங்க. உண்மையை சொல்லணும்னா நல்லதுக்கு காலம் இல்லை. நாம் என்னதான் செஞ்சாலும் நம்ம இமேஜ் நல்ல பொசிஷனில் இருந்தால் மட்டும்தான் மதிக்கக்கூடியவங்க மதிப்பாங்க, தேடி வரக்கூடியவங்க வருவாங்க. ஏன், உனக்கு எவ்வளோ பணம் வேணும்னாலும் சொல்லு, உனக்காக நான் என்ன வேணாலும் ரெடி பண்ணி கொடுக்குறேன், நீ வாங்கிக்கன்னு சொல்கிற அளவுக்கு உங்களுடைய இமேஜை பொறுத்து தான் அந்த வார்த்தை வருதேன்றது உங்களுக்கு அனுபவத்தில் கிடைச்சிருக்கும். இன்றைக்கி உங்களுடைய சூழல் சற்று அப்படியே கொஞ்சம் நிலை தவறியதால் என்ன ஆயிடுச்சுன்னா, இன்றைக்கி கொடுக்குறேன்னு சொன்னவங்க கூட நீங்கள் ஃபோன் போட்டால் சரியான ரெஸ்பெக்ட் இல்லை. நாளை மறுநாள் வாங்க பார்த்துக்கலான்னு வாங்க. அடுத்தடுத்து பார்த்திங்கன்னா காரணங்கள் வெவ்வேறு விதத்தில் வரும். அதற்கு அடுத்தது பார்த்திங்கன்னா இல்லை முடியல, நீங்கள் வேற எங்கேயாவது பாருங்கள். இன்னும் சிலர் பார்த்தீங்கன்னா இல்லை நீ கடனெல்லாம் எதிர்பார்க்க வேண்டாம், நீ வந்து உன்னை நம்பிய மட்டும் நீங்கள் ஏதாவது ஒன்று பண்ணு, அது வந்து உனக்கு வரவு செலவு ரொம்ப பிரச்சனைகளுக்குரியதாக இருக்குன்னு சொல்லக்கூடிய அளவுக்கெல்லாமே பாதிப்புகளை சந்திச்சிருப்பீங்க. அப்போது இங்கே பிரச்சனைகள் என்ன அப்படின்னு பார்த்தா உங்களுடைய நேர்மை, உங்களுடைய நாணயம் இதெல்லாம் ஒரு புறத்தில் இருந்தாலும் உங்களுடைய நிலை பொறுத்து தான் உங்களுக்கு எதில் நின்று சொல்லக்கூடிய பதில் இருக்கின்ற அளவுக்கு பாதிப்புகள் பட்டுட்டீங்க. இதனுடைய விளைவுகள் இன்னைக்கு உங்களுடைய வைராகியம், அந்த வைராகியத்தில் வாழ்ந்து காட்டணும், சாதிச்சு காட்டணுன்ற லட்சியத்தோடு நிற்கிறீங்க. பட் உங்களுடைய உழைப்பை எவ்வளவோ போட்டீங்க, பட் 99% எல்லாமே உங்களுக்கு கைகூடி வரக்கூடிய நிலை இருந்தாலும் கடைசி 1% எல்லாமே தாமதமாகுது. உங்களுக்கு வர வேண்டிய பணமும் வராமல், நீங்கள் கொடுக்க வேண்டிய இடத்துல கொடுக்க முடியாமல், உங்கள் தொழில் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக முடியாமல், ஏன் இப்படி இருக்குது, எதனால் இப்படி இருக்குன்ற ஒரு பதட்டத்தில் இருந்த மேஷராசி அன்பர்களுக்கு இந்த வருடத்தில் நான் சொன்ன மாதிரி இந்த கிரகங்களுடைய அமைவுகள் பார்த்தீங்கன்னா முதலில் உங்களுக்கு தனம், செல்வம், செல்வாக்கு பெருகக்கூடிய இடத்துல குரு பார்வை விழுது. அது பாக்கியத்தில் விழுது. உங்களுடைய 9ஆம் பாவத்தில் குரு பார்வை விழுவதால் உங்களுக்கு சகல சௌபாகியங்களும் உங்களை சூழக்கூடிய நிலைமை உருவாக போகுது. 1. 2வது பார்த்தீங்கன்னா உங்களுடைய 5ஆம் அதிபதி சூரியன் உங்கள் ராசியிலே
ராசியிலேயே உச்சம் அடைகிறார். இந்த வருடத்தில் முதல் மாதம் முழுவதுமே அவர் உச்ச நிலையில் இருக்க போகிறார். அப்போது அவர் பார்வை விழக்கூடிய இடம் உங்களுடைய 7ஆம் பாவத்தில் டைரக்டாக விழுவதால் உங்களது முயற்சிகள் கைகூடும், புது நட்புகள் உங்களை தேடி வரும், புது உறவு முறைகள் கை கொடுக்கும். நீண்ட நாள் எதிர்பார்த்த திருமண முயற்சிகளும் திருமண விதத்தில் மனைவி தன்னை அடைவதும் பெண்களுக்கு, அதாவது மேஷராசி பெண்களுக்கு பார்த்திங்கன்னா அதுவும் அவர்களுக்கு திருமணம் கைகூடி வரக்கூடிய அருமையான காலகட்டங்களாக அமையும். புது வரவுகள், புது உறவு முறைகள் சூழ்ந்து நிற்கக்கூடிய அருமையான காலகட்டங்கள் மேஷராசி என்பவர்களுக்கு. குறிப்பாக சொல்லணும்னா இல்லத்தரசிகள் கடந்த வருடத்தில் சுபகாரியங்கள் தடைப்பட்டு நின்று இருந்திருக்கும் குடும்பத்தில், அதை நினச்சி வேதனைப்பட்டிருப்பீங்க. பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை நினச்சி வருத்தப்பட்டிருப்பீங்க. பிள்ளைகளால் பல அவமானங்களை சந்திக்கக்கூடிய நிலைக்கும் சிலர் ஆளாக இருந்திருப்பீங்க. இவர்களால் சொசைட்டியில் அந்தஸ்து மரியாதை பலவீனம் அடைஞ்சிக்கிட்டு இருக்கே, பேர் புகழ் நம்பிக்கை கிடக்கூடிய அளவுக்கு இருந்துகிட்டு இருக்கே. இவர்கள் செயற்கை சிநேகித ரீதியில் உங்களுடைய இத்தனை வருஷம் வாழ்க்கை சர்வீஸையே உடைச்சிடுவாங்களோன்ற ஒரு பயம் எல்லாமே இருந்திருக்கும். அது உங்களுடைய ராசியினுடைய பஞ்சமஸ்தானம் பாதிக்கப்பட்டதனுடைய விளைவுகள் தான். ப்ளஸ் அதுலேயும் குரு வக்கர நிலை அடைந்துட்டாலே குடும்பத்தில் நல்ல விஷயங்களுக்கு உண்டான வாய்ப்புகள் தட்டி போகும், தவறி போகும். அதுலேயும் ஆரோக்கியம், மருத்துவ செலவுகள் அதிகரித்து இருந்திருக்கும். இதனால் கடன் சுமைகள் ஒரு புறம் இருந்துட்டாலும் மறுபுறத்தில் உங்களோட இருந்தவங்களே உங்களுக்கு துரோகம் பண்ணக்கூடிய நிலைமைகள்லாம் நீங்கள் ஆளாக இருந்திருப்பீங்க. இந்த நிலை எதிரிக்க கூட வரக்கூடாதுன்ற அளவு பாதிப்பு சந்தித்த மேசராசி என்பவர்களுக்கு நான் சொன்ன அந்த பாக்கியத்தில் பலம் பெறும் பொழுது என்ன நடக்கும்னா, ஒரு பக்கம் சுபகாரியம், குடும்ப விருத்தி, மறுபுறத்தில் தனம், செல்வம், செல்வாக்கு பாக்கியத்தில் பெருக போகுது. தனகாரகனுடைய பார்வை பாக்கியத்தில் விழுவதால் உங்களுக்கு பாக்கியஸ்தானம் பலம் பெறுது. ஒன்று. அடுத்தது கரெக்டாக பார்த்தீங்கன்னா உங்களுடைய லாபஸ்தானம், அங்கேயும் அந்த குரு பார்வை விழுது. இது ஒரு புறம். அதுவே ஜூனுக்கு மேலே பார்த்தீங்கன்னா அதே குரு உச்சம் அடைஞ்சு டைரக்டாக அவர் பார்க்கக்கூடிய இடம் உங்களுடைய 10ஆம் பாவத்தை பார்க்குறார். உச்சம் பெற்ற குரு 10ஆம் பாவத்தில் அவரது பார்வை விழும் பொழுது அது உங்களது தொழில் ப்ளஸ் வேலையில் நீங்கள் சந்தித்த அவமானங்களுக்கு பதிலடி கொடுக்க போகிறீங்க. எந்த இடத்துல இருந்து உங்களை தூக்கணும், அந்த இடத்த விட்டு நீங்களே வெளியில் போகணும்னு நினச்சாங்களோ அந்த இடத்துல ஸ்டாண்ட் பண்ணி உங்களுடைய வேல்யூ என்ன, உங்களுடைய இமேஜ் என்னன்றது காட்டக்கூடிய ஒரு காலகட்டங்களாக இருக்கும். பட்ட அவமானங்களுக்கு உங்களுடைய குவாலிட்டி என்ன, உங்களுடைய நேர்மை என்ன, இத்தனை வருஷம் சர்வீஸ் என்னன்றதை நீங்கள் காட்டக்கூடிய அருமையான காலகட்டங்களை இந்த வருடம் பிறக்க போகுது. நான் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன், இந்த வருடம் உங்களுக்கு போன இதுலேயே நான் சொல்லியிருந்தேன், உங்களுக்கு காணொலியிலேயே வரக்கூடிய வருடத்தை பற்றி நம்ம பேசலாம்னு சொல்லியிருந்தேன். ஏன் நான் இவ்வளோ ஸ்ட்ராங்காக சொல்லிகிட்டு இருக்கிறேன்னா, இந்த வருடம் உங்களுக்கு அவ்வளோ பாசிட்டிவாக இருக்குது. நடந்த நெகட்டிவாக நினச்சிக்கிட்டு வரக்கூடிய பாசிட்டிவாக மிஸ் பண்ணிட வேண்டாம். வீடு கஷ்டப்பட்டு கட்டி அந்த வீட்டால் சில நமக்கு கடன்கள் உருவாயிடுச்சே, லோன் எப்படி கட்ட போகிறோம், இந்த பிரச்சனையை விட்டு எப்படி வெளியில் வரப்போகிறோம், பிள்ளைகளுக்கு அந்த கல்வி சார்ந்த எஜுகேஷன் சம்மந்தப்பட்ட செலவுகள் எப்படி ஃபேஸ் பண்ண போகிறோம், இப்படி பல யோசனைகள். வயதுக்கு வந்த பெண்ணை திருமணம் செய்து கொடுக்கறதுக்கு உண்டான முயற்சிகள், அந்த வாய்ப்புகள் சரியான விதத்தில் அமைந்தாலும் அதற்குண்டான பொருளாதார பாதிப்புகள் இந்த இடத்துல இருக்கேன்ற ஒரு வருத்தம் பெற்றோர்களுக்கு இருந்தாலும், இது எல்லாத்தையும் தாண்டி இந்த பாதிப்புகள், இந்த தடைகள் எல்லாத்தையும் சுக்குநூறாக உடைச்சி அந்த இடத்துல நீங்கள் ஜெயிக்க போகிறீங்கன்றது 100% உண்மை. ஏன் இவ்வளோ ஸ்ட்ராங்காக சொல்கிறேன்னா, இந்த மன உளைச்சலுக்கு ஒரே ஒரு காரணம் சனி பகவான் 12ஆம் பாவத்தில் இருக்கிறதுனால, இவர் இந்த இடத்துல இருக்கிறதுனால ஒவ்வொரு நிமிஷத்தையும் கடந்து போனால் போதுமே. நீங்கள் ஒரு நல்ல தொழில் செஞ்சுட்டு இருக்கிறவங்களா இருப்பீங்க, நல்ல தொழில் செஞ்சவங்களாகவும் இருப்பீங்க. ஆனால் இப்போது உங்கள்கிட்ட வேலை செய்கிறவங்களுக்கு சம்பளம் கொடுக்க முடியாத அளவுக்கு இந்த மாதம் 1ஆம் தேதியிலேருந்து 10ஆம் தேதியை கடந்து போயிட்டா போதுமேன்ற அளவுக்கு ஒரு பயத்தை கொடுக்கும். அதை ஒவ்வொரு மாதமும் இப்படி ரொம்ப ரிஸ்க் எடுத்து கடந்து வரக்கூடிய நிலைமைகளை சந்திச்சிருப்பீங்க. அப்பேற்பட்ட
மேஷராசி என்பர்களாகப்பட்ட உங்களுக்கு அது எல்லாத்தையும் போடக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் கை கொடுக்க போகுது. நட்புகளால் பெரிய லெவலில் மாற்றங்கள் பிறக்க போகுது. பிள்ளைகளால் இருந்த பிரச்சனைகள் அவர்கள் எடுத்த முடிவுகளில் இருந்து மீண்டும் பின்வந்து உங்களுக்கு கை கொடுக்குற அளவுக்கு சில வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டாக போகுது. குடும்பத்தில் செய்த திருமணத்தினால வழக்கு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரைக்கும் போகக்கூடிய நிலைமைகள் இருக்கக்கூடிய உங்களுக்கு அதிலிருந்து மீண்டு வெளியில் வர போகிறீங்க. குறிப்பாக சொல்லணும்னா உங்களது இந்த ராசிக்கு 11ஆம் பாவத்தில் ராகு நிற்கிறார். அப்போ வெளிநாடு முயற்சிகள் கை கொடுக்க போகுது. வெளிநாடு தொடர்புகள் பெரிய லெவலில் லிங்க் உருவாக்க போகுது. ஆன்லைன் சம்மந்தப்பட்ட ரீதியில் சாதிக்க போகிறீங்க. உயர்தர வளர்ச்சியை நீங்கள் அடைய போகிறீங்க. ஏன்னா இந்த வருஷம் பூரா ராகு பகவான் அதே இடத்துல தான் இருக்க போகிறார். அதே நேரத்தில் ஆன்லைனில் நிறைய பணம் விட்டுட்டு நினைக்கிறவங்களுக்கு மீண்டும் வாய்ப்புகள் வரும். நிறைய கடனாளி ஆனதுனால இருக்கிற சொத்துக்களை வித்தாவது நாம் வெளியில் வரணும். நம்பிக்கை நாணயத்தை காப்பாற்றணும்னு நினைச்ச மேசராசி என்பர்களுக்கு இத்தனை நாட்களாக அது உங்களுக்கு கை கொடுத்துருந்துருக்காது. இப்போ உங்களுக்கு அருமையான ரீதியில் கை கொடுக்க போகுது. சில ப்ராப்பர்ட்டிஸை நீங்கள் விற்காமலேயே வெளியில் வரக்கூடிய அருமையான காலகட்டங்களாக இது உங்களுக்கு அமையக்கூடிய அருமையான காலகட்டமாக இருக்கும். நான் மீண்டும் இது ஏன் இவ்வளோ ஸ்ட்ராங்காக சொல்கிறேன்னா, மேஷராசி என்பர்களுக்கு இந்த வருடத்தில் வீடு கட்டக்கூடிய, வீடு வாங்கக்கூடிய பாக்கியம் இருக்குது. அடுத்தது திருமணம் சுபகாரியங்கள் நடக்கக்கூடிய பாக்கியங்கள் இருக்க போகுது. நீண்ட நாட்களாக புத்திர பாக்கியம் இல்லையே நினச்சி தவிச்சவங்களுக்கு அந்த புத்திர பாக்கியம் கிடைக்கக்கூடிய ஒரு அருமையான ஒரு வாய்ப்புகள் உண்டாக போகுது. மறைமுக தொடர்பினால் மன உளைச்சலுக்கு ஆளான சிலரது வாழ்க்கையில் அந்த பிரச்சனையை விட்டு வெளியில் வரக்கூடிய, ப்ளஸ் அதனால் பெரிய லெவலில் நம்மளுடைய அந்தஸ்து, மரியாதை, கௌரவம் இழந்துருவோம், இதனால் குடும்ப ரீதியில் பிரச்சனைகள் வந்துடுமோ அப்படின்ற ஒரு பயத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு அருமையான வாய்ப்பும் வழியும் கிடைச்சி அதனால் நீங்கள் ரிலீஃப் அடைய போகிறீங்க. உங்களுடைய மன உளைச்சலிருந்து ரிலீஃப் ஆகிறது மட்டும் இல்லை, உங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள் உங்களை கைகூடி வரக்கூடிய ஒரு அருமையான காலகட்டங்கள், பிரிந்தவர்கள் இணையக்கூடிய ஒரு காலகட்டமாக இது இருக்க போகுது. என்னை பொறுத்தவரையிலையும் மேஷராசி என்பர்களுக்கு தொழில், வேலை ரீதியில் உயர்தர வளர்ச்சி, புது தொழில் தொடங்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள். ஆல்ரெடி நான் ஒரு தொழிலில் இருக்கிறேன், பட் வேறு எதையாவது ஒன்று செய்யலாம் நினைக்கிறவங்களுக்கு அற்புத காலகட்டங்களாக மாறப்போகுது. நீங்கள் இருக்கிற வேலையிலிருந்து இடமாற்றங்கள் செய்யலாமான்னு நினச்சவங்களுக்கு கண்டிப்பாக சொல்கிறேன், நீங்கள் இடமாற்றங்கள் எங்கே செய்யணுமோ அந்த இடத்த கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு செய்கிறதுக்குண்டான அருமையான வாய்ப்புகள் உங்களுக்கு கைக்கூடி வரும். வெளிநாட்டில் இருக்கக்கூடிய உங்களுக்கு நீங்கள் எத்தனையோ மனசில் ஆசைகளை கொண்டு உங்களுடைய விடாமுயற்சியில், கடின உழைப்பால் ஒரு நல்ல லெவலுக்கு வந்து சாதித்து நிற்க வேண்டிய நேரத்தில் பார்த்தா இப்போ அந்த வேலையிலையும் குழப்பங்கள், செய்த தொழில் ரீதியிலையும் தேவையில்லா மன அழுத்தங்கள், இல்லற வாழ்க்கை ரீதியில் பல விதமான சிக்கல்களை சந்தித்த மேசராசி என்பர்கள். ஏன் இதை சொல்கிறேன்னா, 12ஆம் பாவத்தில் இருக்கிற சனியினால் அவ்வளோ தாக்கத்தை சந்திச்சிருப்பீங்க. பட் இதிலிருந்து ரிலீஃப் ஆக முடியுமா, மீண்டும் ரீஎன்ட்ரி கொடுக்க முடியுமான்னு நினச்சவங்களுக்கு அந்த ரீஎன்ட்ரி இப்போ கிடைக்க போகுது. கவலை வேண்டாம். 100% சக்ஸஸ்ஃபுல்லான உங்களுக்கு லைஃப், உங்களுக்கு எல்லாமே உங்களுக்கு அப்படியே அமைய போகுதுன்றது எந்த விதத்துலையும் மாற்றம் இல்லை. நான் சொன்ன பலன்கள் கோச்சார ரீதியில் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். ஜனன ஜாதகமும் ப்ளஸ் திசா புத்திகள், சர்வாஷ்ட வர்க்க பலன்களில் 3க்கு மேலே 4, 5, 6, 7 8 இருந்துட்டால் ஜாக்பாட் அடித்த மாதிரி பெரிய லெவல் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல் கொடுக்கும். அப்பேற்பட்ட அந்த சர்வாஷ்ட வர்க்க பலன்கள் எப்படி இருக்குன்றது பார்த்து உங்கள் ஜனன ஜாதகத்தில் தெளிவாக தெரிஞ்சு அதை சார்ந்த விஷயங்கள் இறங்குங்க. கண்டிப்பாக சொல்கிறேன், இன்றைக்கி சாதாரண இடத்துல இருந்தவங்க பெரிய லெவலில் கோடீஸ்வரனாக மாறி இருப்பாங்க. அதற்கு காரணம் இந்த கிரகங்களுடைய வலிமையை நம்ம பார்க்கணும், அதை பயன்படுத்திக்கணும். அதனால் உங்களுடைய ஜாதகத்தை பார்க்கணும், பார்த்து எந்த ஒரு முடிவு நீங்கள் எடுக்கிறது தான் நல்லது. பார்க்கணும்னு நினச்சா கீழே இருக்கக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்து வாட்ஸ்அப் மூலமாக உங்கள் ஜாதகத்தை அனுப்பி தெளிவாக விவரமாக கேட்டு தெரிஞ்சு அதை சார்ந்த முயற்சிகளும் முடிவுகள் எடுங்க. அது மேலும் மேலும் உங்களது வாழ்க்கையை வளமாக அமைத்திடும். அதே நேரத்தில் மேஷராசி என்பவர்களுக்கு இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த வருடம் முழுவதும் உங்களுக்கு மிகச்சிறந்த வளர்ச்சி பாதையில் நீங்கள் ஒரு சிறந்த உழைப்பாளிகளாகவும் நேர்மையான ஒரு அன்பர்களாகவும் இருந்து உங்களது வாழ்க்கையில் பல்வேறு வித செல்வாக்கையும், வீடு, மண், மனை, பூமி சார்ந்த நல்ல விஷயங்களையும் அடையக்கூடிய அற்புத மேன்மைகளை அடைவீங்கன்ற ஒரு நல்ல அபிப்பிராயத்தோடு இந்த நிகழ்ச்சியை நான் முடிக்கிறேன். மேலும் உங்களது வாழ்க்கை வளமாக அமைந்திட எமது மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திக்கலாம்.